வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸன் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். நாளை ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக நம்ம மயில் கோலம் போட்டாச்சுங்க. ஸ்டார் மயில் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான கோலம் தான் போட்டுட்டோம். ஸ்வஸ்டிக் போட்டு தாமரை எல்லாம் கலந்த ஒரு காம்பினேஷனாக இந்த கோலம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கோலம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். 5 புள்ளி சந்து புள்ளி மூளை நிறுத்துகிற ஒரு எப்பவும் போல் ஸ்டார் போட்டுட்டு அதுலேருந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே கோலத்தை பார்த்துட்டே வாங்க. கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு கோலம் சூப்பராக வந்துட்டுருக்குங்க. அது இன்னும் எடிட் பண்ணலை. இதில் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே அதில் எவ்வளோ வேகமாக கமெண்ட் போடுறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் அடுத்து இன்றைக்கே அந்த கோலம் அப்லோட் ஆகும் நைட்டு. அந்த கோலத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துடும். எவ்வளோ வேகமாக போடுறீங்களோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும்தான் வாசிக்க முடியும். ஏன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்கும் வர கமெண்ட்ஸ் மட்டும் அடுத்த கோலத்தில் வாசிச்சிடுவேன். அதனால் வேகமாக கமெண்ட்ஸ் போட்டு வைங்க. முதலாவது கமெண்ட் நம்ம நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ், சங்கு கோலத்துக்கான கமெண்ட்ஸ் தான். சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க ஐடியிலேருந்து சங்கு கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர் க்யூட் அப்படின்னு க்யூட் அண்ட் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லியும் ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மேனகா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வேணுகோபால் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க அடியிலேருந்து தான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்று வாசலில் படிக்கோலம் போட்டேன், நன்றாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சங்குப்பூ கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். செல்வம் ஐடியிலேருந்து தான் இந்த சங்கு கோலம் சூப்பரக்கான்னு சொல்லி நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜமுனா ஜானி சிஸ்டர் நான் ஆடி வெள்ளி கோலம் போட்டு கலர் கொடுத்து அழகுபடுத்தினேன் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மாள் சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். வெரி 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 சூப்பர் கோலம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஜமுனி சிஸ்டர் தான் இன்னொரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நாளை சனிக்கிழமை அன்று சங்கு கோலம் போட்டு அழகுபடுத்துகிறேன் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அஞ்சுகம் சுந்தர் அவங்க ஐடியிலேருந்து அக்கா சூப்பர் அழகு அக்கா சங்கு செம்மை அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஜமுனா ஜானி சிஸ்டர் தான் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் கோலம் அழகு சகோதரின்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தனம் லக்ஷ்மி சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நம்ம மகுடீஸ்வரி சிஸ்டர் தான் ஐ லைக் சிஸ்டர் நான் போடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சிஸ்டர் மயில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதோ உங்களுக்காகவே மயில் கோலம் வந்தாச்சு. ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக முருகனுடைய ஸ்பெஷலாக வந்தாச்சு இன்றைக்கி மயில் கோலம். எப்படி இருக்குன்றதை எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஈஸியாக போடுற மாதிரி போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க மகுடீஸ்வரி சிஸ்டர். உங்களுக்காக தான் இந்த கோலம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு கோலம் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கும். அடுத்ததான் முத்துக்குமரன் சசிகலா அவங்க அடியிலேருந்து சசிகலா சிஸ்டர் தான் அழகு அக்கா கோலம் அக்கா சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். வீணா சிஸ்டர் கோலம் புதுசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏசுமணி அவங்க அடியிலேருந்து நான் யாசுமணின்னு படித்தேன், அவங்க ஏசுமணின்னு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசுமணி சிஸ்டர் வேறு லெவல், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சங்கு கோலம் சூப்பர், நேற்று போட்ட கோலத்தை போட்டேன் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு புக்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சங்கு கோலம் சூப்பர் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். யோகேஷ் அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. என்னாச்சிங்க, ரொம்ப நாளாக கமெண்ட் போடலை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சொல்லி வைங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் வாவ் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ரேணுகா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேஜஸ்வரி சிஸ்டர் இந்த சங்கு தாமரை கோலம் உங்கள் திறமையை காட்டுகிறது சகோதரின்னு சொல்லி ஹார்ட் இஸ் சூப்பர் சிம்பிள் தம்ஸ் அப்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சித்ரா சிஸ்டர் தான் காலை வணக்கம் சங்கு தாமரை கோலம் அழகு அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். சுதா ஆர் அவங்க அடியிலேருந்து சுதா சிஸ்டர் வெரி நைஸ் அண்ட் சூப்பர் டியர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த மயில் கோலத்துக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி மூக்கு போட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மூக்கு பிடிக்கலைங்க, அழைச்சிட்டு மறுபடியும் வேறு மூக்கு போட்டிருப்பேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க.
இந்த மூக்கு என்னமோ எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அடுத்த ஒரு மூக்கு போட்டிருக்கேன், இதை அழிச்சிட்டு அது பிடிச்சிருந்தா அந்த மாதிரி மூக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் நம்ம நிமி மகா சிஸ்டர் தான். ஸோ சாரி மேம், லேட்டர் மெசேஜ் நைஸ் சங்கு கோலம் எக்ஸலன்ட் சொல்லி நிறைய சூப்பர் சிம்பிள் ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் வனிதா சிஸ்டர் தான். சூப்பர் சிஸ்டர் கோலம் சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். மகா தமிழ் கோலங்கள்லேருந்து சங்கு கோலம் அருமை சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சுந்தர் பாஸ்கர் ஐடியிலேருந்து அலமேலு சிஸ்டர் தான். சங்கு கோலம் சூப்பரோ சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க, ரொம்ப வேகமாக கமெண்ட்டை வாசித்து முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மயிலுக்கு மூக்கை மாற்றிருக்கேன். இந்த மூக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை ஃபஸ்ட்டில் போட்ட மூக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு என்னவோ ஃபுல்லாக மயிலுக்கு ப்ளூவாக இருந்தது பிடிக்காமல் மறுபடியும் ஒரு டார்க் க்ரீன் அப்ளை பண்ணேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு க்ரீன் அப்ளை பண்ணேன், அதுவும் பிடிக்கல. மறுபடியும் கடைசியாக பாருங்களேன், லைட் க்ரீனையும் போட்டிருப்பேன். அது என்னவோ மயிலுக்கு எனக்கு அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் திரும்ப நான் அதுக்கு மேலே லைட் க்ரீன் கொடுத்து ஃபில் பண்ணிட்டேன். கோலத்துக்குமே அவுட்டரில் ரொம்ப ஒயிட்டாக இருக்கேன்னு சொல்லி அவுட்டரில் ஒரு அவுட்லைன் கொடுத்தேன் ப்ரௌனில். அப்படியே கொடுத்துட்டு ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுட்டு கீழே ஒரு டிசைன் பண்ணி நடுவில் ஸ்வஸ்டிக் எல்லாமே போட்டாச்சுங்க. சிம்பிளான கோலம் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி அது கீழே இருக்க டிசைன் கொடுத்து முடிச்சுட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கீழே இருக்க டிசைன் 3 ரொம்ப சூப்பராக, எனக்கு ரொம்ப அந்த 3 வட்டத்தில் போட்ட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேகமாக அவசரமாக கோலத்தை வாசித்து சீக்கிரமாக கமெண்ட்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்தது போய் இன்னொரு கோலம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணுங்க. எடுத்து வச்சுட்டேன், வீடியோ எடுத்துட்டேன். அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை விட நான் இந்த கோலத்துக்கு அது விட்டதா அதுக்கு இது விட்டதான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மயிலை போட்டுருவோம். அது மயில் இல்லை, அது அடுத்த கோலத்தை அடுத்தது போடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மயில் அப்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எடுத்தது அந்த கோலம் தான் ஃபஸ்ட்டு. அப்லோடு பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு செகண்ட் அதை அப்லோட் பண்ணுறேன். இன்னும் அதை எடிட் பண்ணல, அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இதுக்கு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் வேகமாக கொடுக்குறீங்களோ அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த கோலத்தில் வரும். கமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா கமெண்ட்ஸ் முடிச்சுட்டு மியூசிக் போட்டுருவேன் இன்றைக்கி. ஏன்னா தொடர்ந்து 2 கோலம் போடும்போது மியூசிக் போட்டு விட்டுடலான்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் முடிச்சிட்டேன்னா. இல்லை கோலத்தை பற்றி எது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம். இதுலேயும் பாருங்கள், இந்த பிங்க் கலர் வாங்கியாச்சுங்க. பிங்க் கலர் முடிஞ்சதுன்னு சொன்னோம், தாமரைக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி பிங்க் கலர் வந்தாச்சு. இந்த டிசைன் இப்போ போடுறேன் இல்லைங்களா, இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்து இந்த டிசைனை யூஸ் பண்ணி போடுவோம். சும்மா போட்டு பார்த்தேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அப்படியே ஒரு லைன்ஸை கர்வாக கொடுத்துட்டே வரோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி கீழே போட்டிருக்கிறதுக்கு 2 பக்கமும் இருந்து கொடுத்து சென்டரில் முடிச்சிட்டேன் அந்த டிசைனை. அது பார்க்கும்போது கோலம் போட்டுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த டிசைனு. கண்டிப்பாக உங்களுக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இது இந்த சைடு பார்த்த மாதிரி கவு போட்டுட்டு அதுக்கப்புறம் உச்சியில் கொண்டு போய் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு கவு டிசைன் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி போட்டேன். ஆனால் ரொம்பவே நல்லா தான் வந்துருந்துச்சு. சிம்பிளான கோலம்னாலும் கீழே அந்த டிசைன் ரொம்ப அழகாக எடுத்துருந்துச்சு. நடுவில் ஸ்வஸ்டிக்கை போட்டாச்சு. முருகர்னாவே ஸ்வஸ்டிக், ஸ்டாரு, மயில் இதெல்லாமே நம்ம முருகருக்கு உகந்தது இல்லையா. அதுவும் ஆடி கிருத்திகை ஸ்பெஷல், முருகருக்கு உகந்த நாள். அதனால் கண்டிப்பாக மயில் போடாமல் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு மயில் கோலத்தை போட்டாச்சு. நான் ஒரு பெரிய கோலம் ஒன்று யோசித்து வச்சுருந்தேங்க இந்த ஆடி கிருத்திகைக்கு. ஆனால் அதை போடுறதுக்கு இப்போ டைம் இல்லை. 2 குட்டி கோலம் எடுத்துகிட்டு அதை போடலான்னு நினச்சேன். ஆனால் இதை 2 எடுக்கவே டைம் ரொம்ப போயிடுச்சு. அதனால் அந்த கோலம் எடுக்கலை. இன்னொரு நாள் போடுறேன், செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாளில் போடுறேன், சரிங்களா? இல்லை ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கூட போடுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் யோசித்து பிளான் பண்ணி வச்சேன். ஆனால் இன்றைக்கி அந்த கோலம் போட முடியல. இன்றைக்கி 2 கோலம் தான், 2 எடுக்கவே டைம் ஆகிடுச்சு. இப்போயும் 1 அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி தான் அதை அப்லோட் பண்ணணும். அது நைட்டு ஒரு 9:30 10 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வரத்துக்கே எப்படியும் ஒரு 7 மணி ஆகிடும் இதை அப்லோட் பண்ணுறதுக்கே. அதனால் ஆடி கிருத்திகைக்குன்னு போட்டாச்சு. அதனால் இன்றைக்கே 2ஐயும் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தாமரைக்கு மேலே லைட்டாக ஒயிட்டில் அப்படியே ஷேடோ கொடுத்துருக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ரொம்ப பிங்க்காகவே மட்டும் ப்ளைனாக இருக்கேன்னு சொல்லி லைட்டாக ஒயிட் ஷேட் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுடலாம், வேணாம்னு நினச்சிங்கனாலும் விடலாம். இல்லை இன்னொரு பெட்டல்ஸ் கூட தாமரையில் கொடுக்கலாங்க.
போட்டதுக்கப்புறம் நினச்சிருந்தேன் மயில் கொஞ்சம் குண்டாக தெரியுதே, இன்னொரு பெட்டல்ஸ் கொடுத்துருந்தா மயில் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். அதுவும் இந்த பக்கம் இருக்க லெஃப்ட் சைடு இருக்க மயில் ரொம்பவே குண்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு பெட்டல்ஸ் கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மயில் இன்னுமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே அழகாக தான் வந்துருந்துச்சு. அது உங்களுக்கு இன்னொரு பெட்டல்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தாமரையும் பெருசாக தெரியும். உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தாமரை குண்டாக இருக்கனால தான் தாமரையில் வந்து நம்ம ஒயிட் கலர் ஃப்ளார் ஒன்று போட்டுட்டோம். எப்படி இருக்கீங்க பாருங்கள். அந்த ப்ளூவாக கொடுத்து அப்புறம் க்ரீன் ஆக்கி இப்போ லைட் க்ரீன் ஆக்கியிருக்கேன். அது என்னவோ இது மயில் வந்து திருப்தியாக படாதனால நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துட்டேன். சூப்பராக இருக்குங்களா? எனக்கு உண்மையாக இது ரொம்ப போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோலம். நாளைக்கு யாரெல்லாம் இந்த கோலம் வாசலில் போடுறீங்கன்னு பார்க்கலாம். இல்லை அடுத்து வர கோலத்தை நாளைக்கு போடுறீங்கனாலும் போடுங்க. ரெண்டுமே சூப்பராக தான் வந்துருந்துச்சு. அது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்த கோலம். பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.